யுத்தம், அமெரிக்கா சீனா பிரச்சனை, இந்தியா சீனா பிரச்சனை, மூன்றாவது உலகப் போர், பலவிதமான பிரச்சனைகளை நம்ம கேட்டுட்டே வந்துட்டே இருக்கோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மையப்புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அணு ஆயுதம் தான். இந்த உலகம் இப்போது அமைதியாக இருப்பதற்கு காரணம் அணு ஆயுதம் தான். இப்படி சொல்வதற்கே மிக முக்கியமான சில காரணங்கள் இருக்கிறது. இந்த அணு ஆயுதத்தை மட்டும் கண்டுபிடிக்கலனா பாகிஸ்தான் இல்லாம போயிருக்கும், இந்தியா எப்போ அவங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்தியா இல்லாம போயிருக்கும், சீனா எப்போ இந்தியா வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. சீனா இல்லாம போயிருக்கும், அமெரிக்கா எப்போ வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்கா இல்லாம போயிருக்கும், ரஷ்யா எப்போ வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு இந்த அணு ஆயுதம் தான் அமைதியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறதா? அணு ஆயுதத்துக்கும் அடுத்தபடியான ஒரு ஆயுதத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் மீண்டும் இந்த ஒரு பூமியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். சீனா பல நாட்களாக நாங்கள் EMP வெப்பனை அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஜூன் மாதம் அமெரிக்கா முழுவதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? EMP வெப்பன் சீனாவிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை CIAவில் இருந்த இல்லாட்டி அமெரிக்காவினுடைய அரசியல் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு நபர் ஒரு ஆவணமாக பதிவு செய்கிறார். அதற்கும் ஒரு வாரத்திற்கு முன்பாக ரஷ்யா சொல்றாங்க, நாங்க EMP கெனான் என்பதை தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இந்த EMP? அணு ஆயுதத்தை விட பெரிய ஒரு ஆயுதமா? இதை வைத்துதான் அடுத்த விதமான விளையாட்டை சீனாவோ அமெரிக்காவோ விளையாட போகிறார்களா? இந்தியாவின் பங்கு இதில் என்னவாக இருக்கும்? இதைத்தான் இந்த ஒரு சீரீஸ்ல பார்க்க போறோம். ஒரு 3 வீடியோ வருமா இருக்கலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். யுத்தம், போர் அப்படிலாம் சொன்ன உடனே இது போரிங் டாபிக் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறைய விதமான டெக்னாலஜி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். அப்படி தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இந்தியாவை சார்ந்த என்ஜினியர்ஸ், மாணவர்கள், இளைஞர்கள் இவங்களுக்கு தெரியுது எல்லாமே இந்த தரை வழியாக போர் நடக்கும், அப்படி இல்லைன்னா கடல் வழியாக போர் நடக்கும், ஆகாயம் வழியாக போர் நடக்கும் அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி சேட்டலைட் வழியாக விண்வெளியில் ஒரு போர் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எப்படி அது நடக்கும் என்பதுதான் யாராலையுமே யூகிக்க முடியாத சில விஷயங்களாக இருக்கிறது. ஒரு சேட்டலைட்டால் ஒரு நாட்டை அழிக்க முடியுமா? ஏன் ஒரு அணு ஆயுதத்தால் நாட்டை அழிக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் இல்லை என்பதுதான். ஒரு அணு ஆயுதத்தால் ஒரு நாட்டை அழிக்க முடியாது. சொல்லப்போனா ரஷ்யால இருக்கிற அணு ஆயுதங்களால் அமெரிக்காவை இல்லாமல் செய்ய முடியவே முடியாது. இதுக்கு எல்லாமே காரணம் மேட் அப்படின்னு சொல்லலாம். MAD, மியூச்சுவலி அஷர்டு டிஸ்ட்ரக்ஷன் என்பதுதான். இந்த மியூச்சுவலி அஷர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 2வது உலக யுத்தத்தில் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அணு ஆயுதத்தை அடுத்ததாக ஒரு 6 முதல் 8 ஆண்டுகளில் ரஷ்யாவும் கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு பயம் வருகிறது, ரஷ்யா நம்ம மேலே அணுகுண்டை போட்டுருவாங்களோ. ரஷ்யாவுக்கும் ஒரு பயம் வருகிறது, அமெரிக்கா நம்ம மேலே அணுகுண்டை போட்டுருவாங்களோ. அடுத்தா சீனா கண்டுபிடிக்கிறான், இல்லாட்டி நிறைய நாடுகள் கண்டுபிடிக்குது. எல்லாருக்குமே ஒரு பயம் வருகிறது. அந்த பயத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் மேட், மியூச்சுவலி அஷர்டு டிஸ்ட்ரக்ஷன் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. இந்த மேட் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதிராக நீ பயன்படுத்தாத வரை உனக்கு எதிராக அணு ஆயுதத்தை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு தருணத்தில் ஒரு நாடு வேறொரு நாட்டின் மீது அணு ஆயுதத்தை வீச முடியும் அப்படிங்கிறதுக்கும் இந்த மேட் அப்படிங்கிற ஒப்பந்தம் சில விதமான புள்ளிகளை சொல்கிறது. எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு நாட்டின் அழிவுக்கு எதிரி நாடுதான் காரணம் என்கிற ஒரு அசம்ஷன் இருக்கவே கூடாது. கன்ஃபார்மா சொல்லணும். அதாவது சீனா தான் அமெரிக்காவினுடைய அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறது கன்ஃபார்மா அமெரிக்காவை நிரூபித்த பிறகுதான் சீனாவின் மீது அமெரிக்காவால் என்ன வீச முடியும்? அணு ஆயுதத்தை வீச முடியும். இதெல்லாம் 2வது உலக யுத்தத்தில் இல்லவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கும். இந்த அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது ஈரான்ல அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தால் மொசாட் அமைப்பு போய் அழித்துட்டு வந்து விட்டார்கள். சிரியாவில் அணு ஆயுதம் கண்டுபிடிக்கும் போதும் இஸ்ரேல் அழித்து விட்டது. அடுத்ததான் நீங்க பார்க்க போனா ஈராக், லிபியா போன்ற இடங்களில் இருக்கும் அணு ஆயுதங்களை யார் அழித்தார்கள்? அமெரிக்கா அழித்தது. அப்படின்னா அமெரிக்கா இவ்வளோ பெரிய நல்லவனா என்று கேட்டால் இல்லை. நம்ம வரலாறை திருப்பி பார்க்கும்போது தான், நான் சொன்ன அந்த உலகத்திற்கு செல்லும் போது தான் அமெரிக்காவினுடைய கொடூர முகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அது அமெரிக்கா அப்படின்னு சொல்றதை விட 3 நாடுகளை குறிப்பிட்டு சொல்லலாம். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2வது உலக யுத்தத்திற்கு பிறகு கோல்டு வார் அந்த ஒரு ரீஜனுக்குள்ள என்ட்ராறாங்க. ஒரு பகை, எப்படியாவது எதிரி நாட்டை அழித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பகை தான். இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பா சொல்லப்போனா 1961 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் மட்டும் சுமார் 178 அணு ஆயுத சோதனைகள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே இந்த பூமியில் தான் நடந்திருக்கிறது. அப்படின்னா ஒரு அணு ஆயுதத்தால் இந்த பூமியை அழிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டோம்.
நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். இதை பத்தி தமிழ் பொக்கிஷத்தில் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இந்த நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் வழியாக அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவோ இல்லாட்டி ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவோ கூடுதலான ஏவுகணைகளை நிலைநிறுத்த கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம், இந்த நியூ ஸ்டார்ட் பண்ற ஒப்பந்தம். அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவால் ஒரு 1200 1500 ஏவுகணைகளை நிலைநிறுத்த முடியும். இந்த ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் வல்லமை உடையவைகளாக இருக்கலாம். ஆனா டோட்டலா எவ்வளவுதான் இருக்கும்? 1200 1500. இதுதான் அந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வழியாக கூட நம்ம பார்க்க போனா சின்னதா ஒரு கால்குலேஷன் போட்டாலும் அமெரிக்கா இப்போ ரஷ்யா மீது ரொம்ப பெரிய அணு ஆயுத தாக்குதலை நடத்த வேண்டும் என்றால் ரஷ்யாவின் 25% மக்கள் இறந்து விடுவார்கள். 90% அவர்களுடைய இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாமே அழிந்து விடும். அவ்வளவுதான். ஸோ அதன் பிறகு அது யுத்தத்துக்கு பிறகான வாழ்க்கையாக இருக்கும். 25% மக்கள் தான் அங்கே இறந்து போவார்கள். மீதம் இருக்கும் கொஞ்சம் நபர்களுக்கு நோய்வாய் அப்படிங்கிறதுலாம் பலவிதமான ஒரு பிரச்சனைகள் வரும். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யா அமெரிக்கா மீது அணு ஆயுதத்தை போட தொடங்கிவிட்டார்கள் என்றால் அமெரிக்காவினுடைய 40% மக்கள் இறந்து விடுவார்கள். அவர்களுடைய 95% ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அழிந்துவிடும். அப்படின்னா அமெரிக்காவுக்கு கூடுதலான இழப்பு அங்கே இருக்கிறது. இதுதான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஸோ இப்படி அணு ஆயுதத்தை வீசி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது. அது கண்டிப்பாக விமானம் வழியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2வது உலக யுத்தம் வரை எல்லாருமே நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகுதான் பலவிதமான ஏவுகணைகள் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகளை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று க்ரூயிஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. இந்த க்ரூயிஸ் மிசைல் ஒரு ஏவுகணை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய டார்கெட் எது, அது எவ்வளவு வேகத்தில் செல்ல வேண்டும், எந்த விதமான வேகத்தில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட். ஒரு மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி அந்த மோட்டார் அந்த ஏவுகணை கீழே விழுற வரைக்கும் அது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். இதை தாங்கி செல்வதற்கான இல்லாட்டி இதுக்கான சக்தியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு எரிபொருள் யூனிட் இருக்கும். அந்த டார்கெட்டுக்கு அந்த ஒரு யூனிட் இருக்கும், ஒரு மெமரி யூனிட்டும் இருக்கும். இதுதான் க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விதம் அந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல் இருக்கு பாருங்க, அது அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகளில் ஒரு மோட்டார் எப்பவுமே இயங்கிக் கொண்டே இருக்காது. இது நேரா இந்த ஏவுகணையை பூமிக்கு மேலே கொண்டு, அதாவது விண்வெளியில் கொண்டு நிறுத்திவிடும். அந்த விண்வெளியில் அப்படியே அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வழியா எந்த இடத்தை அழிக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு அது லாக் பண்ண உடனே மறுபடி அதனுடைய மோட்டார் கொஞ்சமா இயங்கி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வழியாக அந்த இடத்தை வந்து அழித்து நொறுக்கிவிடும். இதுதான் பலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் இப்போது பலவிதமான பிரச்சனைகள் எழுப்பப்படுகிறது. ஏன்னா இந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல் தான் ரொம்ப தூரம் போய் தாக்கக்கூடியதாக இருக்கிறது, அதிகமான இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கிறது. அப்போ எல்லாருடைய கண்களும் இந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல் மேலே வருது. ஸோ எல்லாருக்குமே பயம் வருகிறது. ஓகே, அணு ஆயுதத்தை விமானங்கள் வழியாக மட்டும் கிடையாது, இந்த பலிஸ்டிக்ஸ் மிசைல் வழியாகவும் ஏற்படுத்தலாம், இல்லாட்டி ஒரு நாட்டின் மீது போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதனுடைய இயக்கங்கள் இல்லாட்டி இதனுடைய கண்டுபிடிப்புகள் அதிக அளவு செய்யப்படுகின்றன. அதன் வழியாக வந்தது தான் இப்போ ஹைப்பர்சோனிக் அப்படி பல விதமான மிசைல்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பேசிக்கா இவ்வளோ மட்டும் தெரிஞ்சா போதும். அப்படின்னா வேறொரு விஷயம் இருக்கே, சேட்டலைட் விண்வெளியில் இந்த மாதிரி யுத்தங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. இதற்காகத்தான் அமெரிக்கா போன வருடம் ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். அந்த சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆன் கோஆர்டினேட்டிங் ரெசிலன்ஸ் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்சஸ் அப்படிங்கிறது தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்சஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்றோம்னா அதை சுற்றி எப்போதுமே ஒரு மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மின்காந்த அலைகளுடைய ஏற்றத்தாழ்வை வைத்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை முழுவதுமாக செயலிழக்க செய்ய வைக்க முடியும். ஸோ இந்த மின்காந்த அலைகள் எல்லா இடத்துலையுமே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருந்தாலும் இது ஒரு இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கூட்டணும் அப்படின்னா ஏதோ ஒரு மிசைல் வழியாக செய்ய முடியும். அதாவது இந்த மாதிரியான ஏவுகணைகள் வழியாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட மிசைல்ஸை தான் நெம்ப் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா அமெரிக்கால இதற்காகவே தனி டிவிஷன் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. EMP டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாள் CIA இருக்கு பாருங்க, அந்த CIA முன்னாள் ஊழியர் என்று சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு தலைவர். அவருடைய பெயர் பீட்டர் ப்ரீ என்பது தான். ஸோ இந்த பீட்டர் அவர்கள் போன மாதத்தில் மிக முக்கியமான ஒரு ஆய்வறிக்கையை அமெரிக்காவில் சப்மிட் பண்றார். அதுல என்ன சொல்றாங்கன்னா சீனாட்ட ரொம்ப ஸ்ட்ராங் EMP வெப்பன்ஸ் இருக்கு, அதை வச்சு அமெரிக்காவை முழுவதுமாக சீனாவால் அழிக்க முடியும். அந்த ஒரு வெப்பனை மட்டும் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா பயன்படுத்தி விட்டது என்றால் இருட்டு வழியாக மட்டுமே சுமார் 90% அமெரிக்கர்கள் கொல்லப்படுவார்கள். என்னடா 1600 வார்ஹெட்ஸ், அதாவது ஏவுகணைகளை வைத்து அணு ஆயுதங்களை வைத்து 40% மனிதர்களைத்தான் அமெரிக்கர்களைத்தான் கொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்ட்ராங் EMP வெப்பனை வச்சு 90% அமெரிக்க மக்களை கொன்று குவிக்க முடியுமா? முடியும்.
ஏன்னா யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பலவிதமான முகங்கள் இருக்கிறது. ஒன்று பசி வழியாக உயிரிழப்புகளை ஏற்படுத்த முடியும், இன்னொன்று அவங்களுடைய வேலையை செய்ய வைக்க முடியாமல் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக துன்பப்படுத்தி எந்த விதமான மின்சாரமும் இல்லாமல் ஒரு விதமான மரணத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மரணத்தை கொடுக்கும் வெப்பன் தான் இந்த இஎம்பி வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூக்ளியர் இஎம்பி வெப்பன் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது. அணு ஆயுதம் சின்னதாக இருக்கும். அந்த அணு ஆயுதம் வெடிக்கும் போது அங்கே மின்காந்த அலைகளுடைய ஏற்ற இறக்கங்கள் என்பதை பாதிக்கும் அளவுக்கான அந்த அணு ஆயுத வெடிப்பு என்பது இருக்கும். இதன் வழியாக இந்த அணு ஆயுதம் வெடிக்கும் போது ஒரு எனர்ஜி வரும்ல, அந்த எனர்ஜி வழியாக இந்த மின்காந்த அலைகள் முழுவதுமாக பறந்து விரிந்து அந்த எனர்ஜி எங்கெல்லாம் போய் விழுகுதோ அங்க இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பவர் கிரிட்லாம் இருக்கு, அதாவது பலவிதமான மின்சாரங்களை பலவிதமான ஏரியாவுக்கு சப்ளை பண்ற பவர் கிரிட் எல்லாம் அமெரிக்காக்காரன் ஒரு சட்டம் போட்டு பாதுகாக்க சொல்லியிருக்கான். எந்த விதமான இஎம்பி அட்டாக் வந்தாலும் இந்த பவர் கிரிட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி எல்லாமே செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விதமான ராணுவ உபகரணங்கள் எல்லாமே இந்த இஎம்பியால் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி அதை தடைப்படுத்தும் விதமாக அமெரிக்கா இதற்காக இஎம்பி டாஸ்க் ஃபோர்ஸ் என்பதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த ஸ்ட்ராங் இஎம்பி என்பது சீனாவிடம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவிடம் இருந்து வேறொரு செய்தி வெளிவருகிறது, நாங்க இஎம்பி கெனான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க கிட்டையும் இஎம்பி வெப்பன் இருக்கு, சீனாவிடமும் இஎம்பி வெப்பன் இருக்கு, அமெரிக்காவிடமும் இஎம்பி வெப்பன் இருக்கா அப்படின்னு கேட்டா அமெரிக்காவிடமும் இருக்கிறது. ஆனா அதை சோதித்து இதுவரையிலும் யாருமே பார்க்கவில்லை. இந்த 3 நாடுகளுமே பார்க்கவில்லை, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. ஆனா எல்லாத்தையுமே இஎம்பி வெப்பன் இருப்பதாக சொல்கிறார்கள். இன்றளவும் இந்த இஎம்பி வெப்பன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான், இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா 1962லேயே இந்த இஎம்பி சோதனை என்பது அமெரிக்காவால் செய்யப்பட்டது. அந்த ப்ராஜெக்டை எப்படி அழைப்பார்கள் என்று கேட்டால் ஸ்டார் ஃபிஷ் பிரைம் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். ஆனா 1958ல தான் வளிமண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்ஸ்ரே வேவ்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கு, அதை மனிதர்களுக்கு விண்வெளி பயணத்தை ரொம்ப பெரிய அளவில் முடக்கக்கூடும் என்பதை ஒரு நபர், ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார். அவருடைய பெயர் வேன் அலன் என்பதுதான். ஸோ விண்வெளியில் இந்த மாதிரியான கதிர்வீச்சுகள், எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதை வேன் அலன் பெல்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். இது கண்டுபிடிக்கப்பட்டது 1958. ஸோ இந்த மாதிரி கதிர்வீச்சுகள், எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள் இருப்பதால் மனிதர்கள் விண்வெளிக்கு பயணம் செல்ல முடியாது. அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ்ரே கதிர்களை நம்ம வேற விதமாக பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய விதமான சேட்டலைட் இந்த ஒரு இடத்துல, பர்டிகுலராக இந்த இடத்துல வரும்போது செயலிழந்து விடுகிறது. ஸோ இதை எப்படியாவது எதிரிகளுக்கு எதிராக திருப்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேன் அலனும் அமெரிக்காவும் சேர்ந்து மிகப்பெரிய திட்டங்களை தீட்டுகிறார்கள். 1961வது வருடம் ரஷ்யா மிகப்பெரிய அவங்களுடைய ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்துகிறது. என்னடா மிகப்பெரிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளவு பெரிய அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகில வீசப்பட்ட அணுகுண்டுகளை விட 1000 மடங்கு மிகப்பெரிய அளவிலான அணு ஆயுத சோதனை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நடைபெற்றதுங்க 1961ல மட்டுமே 178 முறைக்கு மேலாக அணு ஆயுத சோதனைகளை இந்த 2 நாடுகளும் சேர்ந்து நடத்தினார்கள். அப்படிங்கிற அந்த கொடுமையை எங்கே போய் நாம் சொல்வது? 1961வது வருடம் ரஷ்யா செய்த ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை தான் சார் பாம்பு அணு ஆயுத சோதனை அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஈல்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50 மெகாடன். இந்த 50 மெகாடன் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்கட்டும். ஏன்னா நம்ம இந்த ஹிரோஷிமா நாகசாகி எல்லாமே பத்தி பார்க்க போறோம். நாம ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வேன் அலன் கூட சேர்ந்து அமெரிக்கா 1962வது வருடம் வேறொரு இந்த ஸ்டார் ஃபிஷ் பிரைம் அப்படிங்கிறத செய்ய போறாங்க. அதுவும் இந்த பூமிக்கு மேல டெட்லி பேண்ட் எக்ஸ்ரேஸ் இருக்கிற அந்த ஒரு இடத்தில் அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்க வேண்டும். அதன் வழியாக அதில் எந்த விதமான மாற்றங்கள் நடைபெறுகிறது, அதை எதிரிகளுக்கு எப்படி பயன்படுத்த முடியும், எதிரிகளை தாக்குவதற்கு எப்படி பயன்படுத்த முடியும், இதுதான் அவங்களுடைய சோதனை. இந்த சோதனைக்காக அவங்க பயன்படுத்திய அணு ஆயுதத்தின் ஈல்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.45 மெகாடன். சார் பாம்புக்கு ஈல்டு எவ்வளவு? 50 மெகாடன். அப்படின்னா இந்த ஹிரோஷிமால போட்டாங்கல்ல ஒரு குண்டு, அணுகுண்டு, அதனுடைய ஈல்டு எவ்வளவு தெரியுமா? 13 கிலோடன். அவ்வளவுதான். ஸோ 13 கிலோடன் அப்படிங்கிறது இப்போ அந்த அணு ஆயுதம் விண்வெளிக்கு மேலே வச்சு வெடிக்க வைக்க போறாங்க பாருங்க, 1.4 டன் மெகாடன் அப்படின்னு சொல்றோம்ல, அதனுடைய 100 மடங்கு பெரிது. அதாவது ஹிரோஷிமால வீசப்பட்டதை விட 100 மடங்கு ஈல்ட கொடுக்கிறது தான் இந்த 1.42 மெகாடன் அணு ஆயுதம். அதை பூமிக்கு மேல வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி வெடிக்க வைக்கப்பட்டதால் பெரிய அளவில் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் பல்ஸ் அப்படிங்கிறது இந்த பூமியை தாக்குகிறது. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸும் பழுதாகி விடுகின்றன. நிறைய ஸ்ட்ரீட் லைட் அப்படியே வெடிச்சு செதறுது. ராணுவத்தினுடைய உபகரணங்கள் பலதும் சேதமாகின்றன. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை இந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ் பிரைம் அப்படிங்கிறது கொடுக்கிறது. ஸோ இப்படித்தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது,
பூமிக்கு மேலே வச்சு இந்த மாதிரியான அணு ஆயுதங்களை வெடிக்க வைக்க முடியும். அப்படி வெடிக்க வைப்பதால் அந்த இடத்துக்கு கீழே இருக்கிற அந்த நாட்டினுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸை செயலிழக்க வைக்க முடியும். ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் செயலிழந்து விட்டால் அவங்களுடைய மொத்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கும் அழிந்துவிடும். அது விமானமாக இருக்கட்டும், ட்ரோன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அணு ஆயுதங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஏவுகணைகளுடைய அந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், சேட்டலைட்டினுடைய கம்யூனிகேஷனாக இருக்கட்டும். இப்போ சீனாவினுடைய எண்ணம் முழுவதுமாக இந்த மாதிரி ஸ்ட்ராங் EMP வெப்பனை அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். இதை உறுதிப்படுத்தும் விதமாக சீனாவும் பல நேரங்களில் அவர்களுடைய செய்தித்தாள்களில் சில விதமான செய்திகளை கசிய விட்டிருந்தது. தென் சீன கடலில் அமெரிக்கா வந்தால் நாங்க EMP வெப்பன்ஸை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த EMP வெப்பனை சீனா பயன்படுத்தினால் அடுத்த விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது வேறொரு பதிவாகவும். இந்த சார் பாம்பு அப்படிங்கிறத பார்த்தோம் பாருங்க. ரஷ்யா 50 மெகாடன் ஈல்டு இருக்கிற ஒரு அணு ஆயுதத்தை சோதித்து பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னோம் பாருங்க. அந்த ப்ராஜெக்டை ரஷ்யா எப்படி சக்சஸ்ஃபுல்லா செய்தார்கள் என்பதை இதே ஒரு சீரீஸ்ல இன்னொரு பதிவாகவும் பார்த்து விடலாம். இப்போதைக்கு நீங்க தேட வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி என்பதும் ஸ்டார்ஃபிஷ் பிரைம் அப்படிங்கிறதும் இந்த EMP வெப்பன், அதே மாதிரி NEM நியூக்ளியர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் வெப்பன் அப்படிங்கிறதும் தான். இன்னொன்று இருக்கு HEMP அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹை ஆல்டிடியூட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்களை தேடி பாருங்க. இதனுடைய தொடர்ச்சியில் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம். குறிப்பா இப்போது இருக்கும் இல்ல வர இருக்கும் யுத்தம் எப்படிதாக இருக்கும் என்பதை கொஞ்சமா ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இதுல எவ்வளவு விதமான அணு ஆயுதங்களை இல்லாட்டி ஆயுதங்களை எல்லா நாடுகளும் வைத்திருக்கின்றன, இந்தியாவிடம் இந்த மாதிரியான ஆயுதங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்களா இருந்தாலும் இந்த டேர்ம்ஸை படித்து அது இதுதான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் நேரம் எடுத்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. மறக்காம அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போகலாம். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.